தேவப்படையினி கதை செய்வார் மூவர் ஆனவர் தம்முளும் முந்திய நாவினன் உரையின்படி நான் தமிழ்ப்பாவினால் இது உணர்த்திய பண்பு ஆரோ. அதாவது என்ன சொல்றாருன்னா, தேவப்படையின் தெய்வ மொழி எனப்படுகின்ற வடமொழியில் இக்கதை செய்தவர் இந்த ராமன் கதையை இயற்றிய முனிவர் மூவரானவர் தம்முளும் வால்மீகி, வசிட்டர், போதானையர் ஆகிய மூவருள் முந்தைய நாவினன் உரையின்படி. அப்படின்னா முந்தைய நாவினன்னா இதுக்கு முன்னாடி ராமாயணத்தை எழுதுறது வால்மீகி முனிவர். அவர் எப்படி எழுதியிருக்காரோ அதேபடியே தமிழ்ப்பாவினால் தமிழ்ப்பாடல்கள் நான் உணர்த்திய பண்பு, அது தமிழில் அப்படியே அந்த பாவை கொண்டு தமிழாக்கம் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டில் அவர் சொல்கிறார். அதாவது தேவப்படையினி கதை செய்தவர் மூவர் ஆனவர் தம்முளும், 3 பேர் தான் இந்த கதைக்கு ஆதாரம். முதல் வசிஷ்டர், முதல் வால்மீகி, இரண்டாவது வசிட்டர், மூணாவது போதனையர் அப்படின்னு இருக்கு. 3 பேர் தான் இது ராமாயணத்துக்கு ஆதாரம். அவங்க 3 பேரால் இது பண்ணி அங்கீகரிக்கப்பட்ட இந்த ராமாயணம், அதை வச்சு தான் நான் தமிழில் பாடியிருக்கேனே தவிர நானாக புதுசாக எதுவும் பாடலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார்.